பட் அதை வந்து அந்த ஸ்டேஜ்லயோ இல்லை மற்ற இடத்துலயோ வந்து இவங்க கரெக்டா சொல்ல மிஸ் பண்ணிடுறாங்களோ தாவே கவிஞர். ஏன்னா இவங்க ரிசீவிங் எண்ட்ல இருக்காங்க. எப்பயுமே இவங்களுக்கு வந்து ஒரு அப்பர் ஹேண்டே இருந்துட்டு இருக்கு நாம் தமிழருக்கு பேசும்போது. எதனால சார் இவ்வளவு கேப்? இந்த கேப் இல்லைங்க, அது வந்து இப்போ சீமான் பேசி 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 அவங்களுக்கு முதல்ல அந்த தைரியத்தை கொடுத்துட்றாரு. நீ சரியோ தப்போ பேசுறத ஸ்ட்ராங்கா பேசிடு அப்படின்னு ஒன்று உருவாக்கிட்டார் அவரு. அதனால எல்லாருமே பொய் சொன்னா கூட அதை வந்து உண்மை மாதிரியே சொல்றாங்க. இவங்க உண்மை சொன்னா கூட பொய் மாதிரியே தயங்கி தயங்கி பேசுறாங்க. அதுதான் பிரச்சனை, அதுதான் அனுபவம் இல்லாதது. இப்போ கலைஞர் பேச்சை வந்து தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கான்னு வைங்க, அவனால வந்து 10 வரி பேசினாலும் அது இலக்கிய தரத்தோட ரொம்ப அழகா பேசிட முடியும். ஏன்னா அது கேட்டு கேட்டு வளர்ந்த மூளை அது. இங்க அப்படி யாருமே இல்லையே, இவனை பயிற்றுவிக்கிறதுக்கான ஆட்களே இல்லையே. இப்பதானே 1 2 உள்ள வந்துகிட்டு இருக்கு. அப்ப இவன் அடுத்தடுத்து கேட்கும் பொழுதுதான் இவன் ஒரு டியூன் ஆகி வருவான். இவன் பார்த்ததுன்னா விஜய் படத்தை பார்த்துட்டு தான் வந்திருக்கான். விஜய் பேச்சை கேட்டு கூட இவனால இம்ப்ரெஸ் ஆக முடியாது. ஏன்னா அவரே அப்படிதான் பேசுறாரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நாம் தமிழர் தலைமைங்கிறது வேற.